ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் யாக்கோபின் வாழ்க்கையிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நாம் தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்ட ஒரு பகுதியை நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 32:31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். யாக்கோபு பெனியேலை கடந்த பொழுது சூரியன் உதயமாயிற்று என்றால், யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு புதிய நாள் ஆரம்பம் என்பதின் அடையாளமாக இருக்குது. இந்த நாள் செய்தியின் தலைப்பே ஒரு புதிய நாளின் ஆரம்பம். ஒரு புதிய நாளின் ஆரம்பம். இப்பொழுது சில வார்த்தைகளை அறிமுகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு நம்மை போலவே அநேக பாடுகள் வழியாய் கடந்து வந்த ஒரு பக்தன். அவர் வாழ்க்கையிலிருந்து அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த 32, 33 அதிகாரம் இதை நீங்கள் தியானித்து பார்த்தால் அது நமக்கு நன்றாய் விளங்கும். குறிப்பாக ஏசாவுக்கு தப்பி 20 ஆண்டுகள் பதான் ஆறாமில் இருந்தார். அவர் திரும்பி வருகிறார். அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது ஏசா அவரை எதிர்கொண்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு மிகவும் பயந்து கலங்குகிறார் பக்தன். அது நிமித்தம் அவர் எடுத்த முடிவுகள், தீர்மானங்களை குறித்து இந்த 33ஆம் அதிகாரத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதைத்தான் இன்றைக்கி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சூழ்நிலையை மனதில் வைத்து பார்த்தால் யாக்கோபு எப்படியாகிலும் பிரச்சனை விட்டு ஓடிவிட வேண்டும் நினைக்கிறார்கள். எப்படியாகிலும் இந்த பிரச்சனைகள், யுத்தங்கள், இது வேண்டாம், எனக்கு நாம் ஓடி போவோம், எப்படியாகிலும் இந்த பிரச்சனை இந்த தப்பித்து கொள்வோம் அல்லது ஓடி போவோம் என்று அவர் பல முயற்சிகளை செய்து நம்ம பார்க்குறோம். ஆனால் யாக்கோபாகட்டும், நீங்களும் நானும் ஆகட்டும், பிரச்சனை விட்டு எங்கே ஓடிப்போக முடியாது. அப்படி ஓடிப்போக நினைத்தாலும் இன்னும் பிரச்சனை நமக்கு கூடுதலாகத்தான் இருக்கும். ஆகவே ஆண்டவர் வைத்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை வாங்கி கொள்ள வேண்டுமே தவிர பிரச்சனை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கக்கூடாதுங்க. நகோமி அப்படித்தான் நினைத்தாள். பெத்லெகேமிலே பஞ்சம். ஆகவே அந்த பிரச்சனையை விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடி போக வேண்டும் என்று ஓடி போனாள். அங்கே இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சுங்க. புருஷன் மரித்தான், மூத்த மகன் மரித்தான், இளைய மகன் மரித்தான். அந்த வீட்டில் 3 விதவைகளாய் போனார்கள். பார்த்தீங்களா? பிரச்சனையை விட்டு ஓடி போக நினைத்தால் இன்னும் பிரச்சனை கூடுதலாக தான் இருக்கும். எங்கே தாங்க பிரச்சனை இல்லை. ஆகவே பிரச்சனை விட்டு ஓடிப்போக நினைக்கிறதை விட ஆண்டவரை சார்ந்து நம்பி அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் கரத்தில் வாங்கி கொள்ள வேண்டும். இதை கேட்குறவங்க ஒருவேளை நீங்கள் கூட மனதளவு அப்படி நினச்சிட்டு இருக்கலாம், இந்த வீடே வேண்டாம், இந்த இடமே நமக்கு வேண்டாம், எங்கேயாயிலும் கண்ணுக்கு மறைவாக போயிடுவோம் என்றாலும் நினைக்கலாம். இன்னும் சில இருக்கிறார், பேசாமல் இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம் என்றெல்லாம் நினைக்கிறார். கவனிக்கணுங்க, பிரச்சனை இல்லாத இடம் கிடையாது. எல்லா இடத்தும் பிரச்சனை இருக்க தான் செய்யும்.
ஆகவே ஆண்டவரை நம்பி சார்ந்து அதை ஜெயிக்கக்கூடிய பலனை கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சில பிரச்சனைகளை அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும். குறிப்பாக ஏசாவை அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம். சந்திக்காமல் இருக்க முடியாதுங்க. ஆண்டவர் தான் பெத்தேலுக்கு போன்னு அனுப்பியிருக்கிறார். வருகின்ற வழியிலே ஏசாவரை கேள்விப்படுகிறார் என்றால் ஏசாவை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு வந்திருக்கிறது. 20 வருஷங்களாக தான் பயந்தாருங்க அவர். எந்த ஏசாவை சந்திக்க கூடாது என்று நினைத்தாரோ அதே ஏசாவை இப்பொழுது சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விட்டது. அநேக நேரங்களிலே நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் இன்னொன்று நடக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:8 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வாசிக்கலாமா? 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை யாக்கோபின் வாழ்க்கையில் இங்கே நிறைவேற்றாருங்க ஆண்டவர். அப்படி பயந்தார் ஏசாவுக்காக. ஆனால் என்ன நடந்தது? ஏசாவை சந்தித்தார். ஏசா யாக்கோபோடு சமாதானமாகி வந்த வழியே திரும்பி போனார். இது ஆண்டவர் செய்த அற்புதம். நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் வருகிற சக்திகள் எல்லாம் நம்மோடு சமாதானமாகி போவாங்க. ஆண்டவர் இதயத்தை மாற்றி விடுவார். ஆகவே ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு மிகவும் பயந்தான். வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்தான். விசுவாசத்தோடு தான் வர்றாருங்க. 31ஆம் அதிகாரம் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா லாபான் வீட்டில் இருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று விசுவாசத்தோடு தான் வருகிறார். ஆனால் ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் பயந்தார். யாக்கோபின் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் விசுவாசிக்கிறாருங்க. அடுத்த சில நிமிஷங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவார். பயந்து தன்னுடைய சுய சித்தம், சுய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவாருங்க. நம்ம வாழ்க்கை அப்படித்தான். வசனத்தை கேட்குறோம், ஆராதனைக்கு வந்து வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் சூழ்நிலை, பயம், கலக்கங்கள், எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது திடீரென்று நம்ம இந்த விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். பழைய நிலைமைக்கு போயிடுறோம். பயத்து கலக்கத்துக்கு போய் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நமது பல விதமான திட்டங்களை போட ஆரம்பித்து விடுகிறோம். அதுதாங்க யாக்கோபு அப்படித்தான். இந்த ஏசாவை சந்திப்பதற்கு முன்பு யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவர் தூதர்களை சந்தித்து இருக்கிறார். நீங்கள் 32ஆம் அதிகாரம் 1-2 வருஷம் வாசிப்போம். தூதர்களையே சந்தித்த தேவ மனிதன் யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அந்த தூத சேனைக்கு அந்த இடத்துக்கு சந்தித்த இடத்துக்கு மக்னாயிம் என்று சொன்னால் டபுள் கேம்ப் என்று அர்த்தங்க. அப்படி தூதர்களை சந்தித்து தூதர்களின் 2 பரிவார பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறதாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி தூதர்களை சந்தித்தவர், மக்னாயிம் என்று பெயர் வைத்தவர். பெத்தேலிலே இவர் இங்கிருந்து பதான் அராமுக்கு ஓடி போகும்போது பெத்தேலில் ஆண்டவரை சந்தித்தார். சந்தித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 28 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபே நீ போகிற எல்லா இடங்களிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக திரும்ப பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று, உன்னை நான் கைவிட மாட்டேன் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றவர். டபுள் கேம்ப் என்று சொல்லக்கூடிய தூத சேனையை கண்டவர். அவர் தான் இந்த பேரெல்லாம் வச்சார். ஆனால் இத்தனை காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது இந்த விசுவாசத்தோடு இருந்திருக்க வேண்டியவருங்க. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கிறாருங்க, ஜெபிக்கிறார். அடுத்த நிமிஷம் உடனே தந்திரமாக ஏசாவை சந்திப்பதுக்கு என்ன தந்திரம் பண்ணுமோ அதை பண்ணுறாரு. அதான் யாக்கோபு. ஒரு நிமிஷம் ஜெபம்,
இன்னொரு நிமிஷம் மாம்சத்தின்படி செயல்படுறது. நம்ம அப்படி தான் இருக்கிறேங்க. ஜெபம் இல்லாமல் இல்லை, ஜெபிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சில நிமிஷங்களில் அடுத்து மாம்சத்தின்படி என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை வந்தால் கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ் போவோம், அன்னாரத்தோடு இன்னாரத்தோடு என்று தான் இருக்கு. ஆனால் ஜெபிக்கிறோம். அதுதாங்க யாக்கோபு. இன்னொரு இடத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஒரு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறாருங்க இல்லையா? நீங்கள் 32 அதிகாரத்தில் 9 கொஞ்சம் வாசிக்கலாம். எப்படி ஜெபம் பண்றாரு பார். 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு 28 அதிகாரம் 13 முதல் 15 வசனத்தை சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறாருங்க. விசுவாசி ஜெபமும் பண்றாருங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏசாவை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்கிறாரு. நமது வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களிலே இப்படித்தான் டபுள் மைண்டட் பர்சனாக நம்ம இருக்கிறோம். அதுதாங்க யாக்கோபு. இன்றைக்கி இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளெல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று யாக்கோபு 1 அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே இருமனம் உள்ளவர்களாக இல்லை, ஒரே மனம் உள்ளவர்களாய் ஆண்டவரையே நம்பி சார்ந்திருங்கள். எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரே விலக்கி போடுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமே. ஒரு நிமிடம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாருங்க. அடுத்த நிமிஷம் அப்படி அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரியே காட்டிக்க மாட்டாருங்க. அப்படியா கர்த்தர் சொன்னாரா, அப்படிலாம் சொன்னாரா என்று பேசுகிற மாதிரி இருக்குங்க அவர் பண்ணுறது. நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கு பாருங்க, இல்லைங்களா? ஆகவே இதை கேட்குறவங்க கவனிக்கணுங்க. இப்போ ஏன் அவருக்கு இந்த பதற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே எதுக்கு பதறணும், எதற்கு கலங்கணும், அவர் ஏன் இந்த அளவுக்கு அவர் பயப்படணும் என்று சொன்னால், 20 வருஷத்துக்கு முன்பு சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாவிடத்திலிருந்து தந்திரமாய் அபகரித்து கொண்டார். தன் தகப்பனிடத்திலிருந்து ஏசாவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார் தந்திரமாய். அப்படி பெற்றுக்கொண்டதினாலே, அபகரித்து கொண்டதினாலே ஏசாவுக்கு ரொம்ப கோபம். ஏசா சொன்ன வார்த்தை, என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், அப்பொழுது நான் எழும்பி என் சகோதரனை கொலை செய்வேன்னு ஒரு தீர்மானம் பண்றார். நீங்கள் 27 ஆதியாகமம் 41 கொஞ்சம் வாசிக்கலாம். 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், தகப்பனுக்காக துக்கிக்க நாட்கள் சீக்கிரம் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். வாசிங்களா? அப்படி ஏசா ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறான். அதை அறிந்துத்தான் தகப்பனும் தாய் அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பிவிட்டார்கள், மாமனாகிய லாபானுக்கு வீட்டுக்குங்க. அங்கே இருந்தால் இப்போ வர்றார். கர்த்தர் சொல்ல மறுபடியும் புறப்பட்டு வருகிறார். வரும்பொழுது அந்த பழைய தந்திரம், பழைய பாவம், சகோதரனை வஞ்சித்தது இவருக்கு பயத்தை கொண்டு வருகிறது. அவருக்கு குற்ற மனசாட்சி வாதிக்குது அவரை. ஐயோ, சகோதரனுக்கு இப்படி செய்து விட்டோம், ஆகவே தான் சகோதரர் இப்படி கோபம் கொண்டான் என்று அந்த குற்ற மனசாட்சி வாதிக்குது. 20 வருஷம் இப்படி செய்ததினால பதானாராமிலே தலைமறைவு வாழ்க்கைத்தான் வாழ்ந்தான்னு சொல்லணுங்க. அந்த 20 வருஷம் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்திருக்கிறார் யாக்கோபு. ஆகவே தேவ பிள்ளைகள், யாருக்கு விரோதமாக நாம் செயல்பட்டா, ஒருவேளை பாவம் செய்தால் அந்த குற்ற மனசாட்சி நம்ம விடாதுங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும், யாருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தால் அவரோட ஒப்புரவாகி காரியங்களை சரி பண்ணணுங்க. தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணுங்க. இப்போதான் அந்த குற்ற மனசாட்சி நம்ம விட்டு போகும். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தது போல பதானாராமிலே யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. பயந்தான், மிகவும் பயந்தான். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. இதில் என்னன்னா, அப்படியே ஏசாவுக்கு பயந்து நீண்ட காலம் தலைமறைவு வாழ முடியாதுங்க. ஏசாவை ஒரு நாள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சந்திப்பு இப்பொழுது அவருக்கு வந்திருக்கிறது.
ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையை யாக்கோபு சந்திக்கிறார். ஆகிலும் ஆண்டவர் இதில் தலையிட்டு ஏசாவிற்கு தீமை செய்யாதபடிக்கு பாதுகாத்தார் என்றால் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவரோ உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுவும் வசனம் தான். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:13. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா? யாக்கோபு உண்மை இல்லதாங்க. ஆனால் யாக்கோபை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு ஏசாவோடு பேசி ஏசாவை மனமாற்றத்தை அடைய பண்ணி எதிர்த்து வந்த ஏசா யாக்கோபோடு சமாதானமாகி வந்த வழியே போனார் என்று சொன்னால் இது கர்த்தர் செய்த செயல். ஆகவே தான் சொன்னேன், நாம் உண்மை இல்லாதவராயிருந்தாலும் அவரோ உண்மையுள்ளவராயிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ வருஷம் எப்போ செய்த காரியங்கள் குற்ற மனசாட்சி வாதித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கல்வாரி சிலுவைக்கு வந்து ஒப்பு கொடுத்து முதல்ல ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். யாருக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களோடு ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 3:3 படி கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டது போல உங்களை எல்லா தீங்குக்கு தீமைக்கு விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளின் ஆரம்பம். சரிங்க, இதில் இருந்து சுருக்கமாக 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு சுய திருப்தி. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 33 அதிகாரம் 11வது வசனம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு யாக்கோபு தன் நிறைவு பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். சுய திருப்தி உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அப்படித்தான் அங்கிருந்து வருகிறார். அப்படிப்பட்டவரை கர்த்தர் சந்திக்க வேண்டும் நினைக்கிறார். ஆகவே தான் 32 அதிகாரத்தில் ஒரு புருஷன் யாக்கோபோடு போராடினார் வருது. ஏன் அப்படி ஆண்டவர் போராடினார்னா, இப்படி சுய திருப்தியோடு தன் நிறைவோடு இருக்கிற அந்த யாக்கோபை அவர் சந்தித்து மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். இப்படி சுய திருப்தியோடு இருக்கிற மனிதர்களை சந்தித்து மாற்றுவது தான் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு வழியாக இருக்குங்க. யாக்கோபுக்கு தேவனுக்கு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபை சந்தித்து அவர் திட்டத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மாற்றணுங்க. சுய திருப்தி உள்ள மனிதர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது கடினம். தேவ திட்டத்தோடு இசைந்து நடப்பது கடினம். ஏனென்றால் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவான ஆசீர்வாதம், ஒரு குறையும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலை தான் தேவனை நெருங்குவதற்கு தடையா இருக்குங்க. அப்படி தேவனை நெருங்குவதற்கே தடை என்று சொன்னால் தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? யாக்கோபை சந்திக்க வேண்டும். யாக்கோபுடைய 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்து யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்திலிருந்து யூத ராஜசிங்கம் இயேசு உலகத்துக்கு வந்து உலக ரட்சகராகணும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபை கர்த்தர் சந்தித்தே ஆக வேண்டும். சுய திருப்தி தன் நிறைவுள்ள ஒரு மனிதனை கொண்டு தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் யாக்கோபை சந்தித்தார். சந்தித்து யாக்கோபை இஸ்ரவேல் மாத்தினாருங்க. நம்ம நல்லா தெரியும். 32 அதிகாரத்தில் 27-28 வாசிப்போம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபை இஸ்ரவேல் என்று ஆண்டவர் மாத்துறாரு. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய பிரபு அப்படின்னு அர்த்தம். த பிரின்ஸ் வித் காட், தேவனுடைய பிரபு அப்படின்னு மாத்துறாரு. அப்படி மாற்றப்பட்டவர் தான் இந்த யாக்கோபு. இப்பொழுது ஏசா வருகான்னு கேள்விப்பட்ட உடனே ஏசாவை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் செய்கிறாரு பார். அவருடைய சுய திருப்தின்னு சொன்னேன், தன் நிறைவுள்ள மனுஷன் சொன்னேன். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தோடு வாசிக்கலாம். அப்படி எவ்வளோ திருப்தியாக வந்திருக்காரு பாரு, எவ்வளோ நிறைவோடு வராரு பாரு. நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில்
13 முதல் 15 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏசாவுக்கு அனுப்புகிற வெகுமதி இருக்குதே, அதுவே 550 விலங்குகள், ஆடு மாடு ஒட்டங்கள்லாம் சேர்த்து 550 அனுப்புகிறாருன்னா நம்மெல்லாம் கிஃப்ட்னா என்ன கொடுப்போம்? ஏதோ 1-2 கொடுப்பாங்க. 550 விலங்குகளை அனுப்புகிறாரு. வாசிக்கலாமா? 32:13-15 வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாட்டுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டியையும் பிரித்தெடுத்து, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 550 மிருக ஜீவன்கள், 550 மிருக ஜீவன்கள் வந்து வெகுமதியாக அனுப்புகிறாரு சொன்னால் எந்த அளவுக்கு சுய திருப்தி உள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கணும் பாருங்க. பதான் ஆறாமல் இருக்கும் பொழுது அவ்வளோ காரியங்களும் அவர் சவதரித்தார். இந்த சுய திருப்தி தான், இந்த தன்னிறைவு வாழ்க்கை தான் ஆண்டவரை தேடுவதற்கு தடையாக இருந்தது அவருக்கு. அதாவது யாக்கோபு தேவனை அறிவார், ஆனால் நன்றாய் அறிந்திருக்கவில்லை. அதாங்க உண்மை. அப்படிப்பட்டவரை ஆண்டவர் சந்திக்கணும் என்று திட்டம் வகுத்து தான் 32 சந்திக்கிறார். அது ஆண்டவர் யாக்கோபை சந்தித்த ஒரு என்கவுண்டர். நமது வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்த, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள, தேவ சித்தத்துக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு சில என்கவுண்டர் தேவைப்படுதுங்க. நமக்கு ஆண்டவர் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்றால் இந்த நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள், ஒரு குறையும் இல்லை, எல்லாமே எனக்கு இருக்கிறது என்று இந்த அபரிமிதமான ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இந்த ஆசீர்வாதங்கள் தான் தேவனை தேடுவதற்கு பெரிய ஒரு தடங்க நமக்கு. இன்றைக்கும் பாருங்க, மனிதர்கள் அநேகர் இயேசு எங்களுக்கு வேண்டான்றாங்க. ஏன்? எனக்கு பணம் இருக்கிறது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை, ஃபோன் போட்டால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், ஆக எந்த ஹாஸ்பிட்டல் போகணுமோ பணம் இருக்கிறது, ஆக எது தேவை? பணம் இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை. அப்படி என்றால் இயேசு எங்களுக்கு ஏன் தேவை என்று கேட்கிறார்கள். அப்போ அந்த நிறைவு, அந்த அபரிமிதமான ஆசீர்வாதம், ஒரு குறையும் இல்லை சொல்லக்கூடாது, அந்த அந்த வாழ்க்கை இருக்க, அது தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்குதுங்க. இப்போ தேவத்திட்ட யாக்கோபின் வாழ் நிறைவேறுவதற்கு தடையே அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் தான். ஆகவே தான் இப்பொழுது யாக்கோபை கர்த்தர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில், அதில் ஒரு சபை லவோதிக்கே சபை, இந்த காலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு சபைங்க. அந்த சபை இப்படி தாங்க இருக்கிறது. சுய திருப்தியிலே இருக்கிறார்கள் அவர்கள், தன்னிறைவை பெற்றலாக இருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு கேட்டு போய் கிடந்தது. அதை குறித்து வேதம் சொல்கிறது, அனலுமின்றி குளிர்மின்றி வெதுவெதுப்பாய் இருந்தார். காரணம் அவருடைய ஆசீர்வாதம் தாங்க. ஆசீர்வாதம் தேவையில்லைன்னு சொல்லலை, அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, தேவ திட்டம் செய்வதற்கு தடையாக இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் வந்து என்கவுண்டர் நடக்குதாங்க. லவோதிக்கே சபைக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணுறாரு பாரு. வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 17-18. 3ஆம் அதிகாரம் 17-18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லைமே என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். என்கவுண்டர் பண்றாருங்க ஆண்டவர் இயேசு லவோதிக்கே சபை. சுருக்கமாக சொல்ல போனால் அவருடைய நிர்வாணமே அவர்களுக்கு தெரியலங்க, ஆவிக்குரிய நிர்வாணம். ஆகவே தாங்கள் வெறுமையா இருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் அனலுமின்றி குளிரும் வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள். தரித்திர நிலைமையில் ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருக்கிறார். ஆகவே தான் சொன்ன, அவர்களுடைய நிர்வாணமே அவர்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த செழிப்பு அவள் கண்களை மறைத்து விட்டது. ஆகவே தான் இப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம்ம ஆவிக்கிற நிலைமையே நமக்கு தெரியாமல் போயிடும். காரணம் இந்த செழிப்பு,
ஆகவே தான் செழிப்பின் உபதேசத்தை நம்ம கண்டனம் பண்ணுறோம். செழிப்பு வேணான்னு சொல்லலை, ஆனால் வேதாகமத்தை சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய செழிப்புக்கு தான் முதலிடம் கொடுக்கணுங்க. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் தரணும். அதை தேடினா இதை தானாக கொடுப்பாரு நமக்கு தேவையான அளவுக்கு. ஆகவே இந்த ஆவிக்குரிய செழிப்பில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த லவோதிக்கே சபை பணம் இருந்தது, வசதி வாய்ப்பு இருந்தது, ஆனால் தேவனோடு அந்த உறவில் இந்த ஆவிக்குரிய நிலைமையில் தரித்திரமாய் கிடந்தார்கள், நிர்வாணிகளை கிடந்தார்கள். ஆகவே தான் அவர்களை சந்தித்தார். இப்பொழுது யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் எழுதுறாருங்க, 1 தீமோத்தேயு 5:6 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். பார்த்தீங்களா? இதோட என்ன சொல்லணும் இந்த செழிப்பின் உபதேசத்துக்குங்க? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். ஆகவே தான் கர்த்தர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. சரி, இப்போ 32 அதிகாரத்தில் தேவன் யாக்கோவோடு போராடினார். பெயரை மாற்றிட்டாருங்க. இஸ்ரவேலின் பெயர் மாற்றப்பட்டு இப்பொழுது ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும்பொழுது தான் என்ன நடக்குது? 32 அதிகாரத்தில் புறப்படுகிறார். புறப்படும் பொழுது தான் வாசிக்க கேட்ட வசனம், அவன் பெரியலை கடந்த பொழுது சூரியன் உதயமாயிற்று. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சந்தித்த மகிழ்ச்சி. பேரை மாற்றிட்டாருங்க. எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. நான் உன்னை ஆசீர்வாதத்தேன்னு சொல்லிட்டாரு, நீ மேற்கொண்டவன் அப்படின்னு வாக்குதாத்தம் பெற்று ரொம்ப சந்தோஷமாக வர்றாருங்க. வரும்போது தான் செய்தி வருகிறது, ஏசா 400 பேரோடு வருகிறார். எப்படி இருக்கும் பாருங்க. எந்த ஏசாவை சந்திக்க கூடாதுன்னு நினைத்தாரோ, எது நடக்க கூடாது என்று நினைத்தாரோ, அந்த ஆபத்து இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவருக்குள்ள எத்தனை கேள்வி இருந்திருக்கும். நான் தேவனை முகமுகமாக சந்தித்தவன், ஆக யாக்கோபு என்பது இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டவன், என்னை ஆசீர்வதித்தார், நீ தேவனோடு மனுஷனும் போராடி மேற்கொண்டவன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் பெற்ற புதிய மனுஷனா, புதிய பலத்தோடு ஆவிக்குரிய மனுஷனா வருகிற எனக்கு பிரச்சனையே வராதுன்னு பார்த்தா, ஐயோ பிரச்சனை இப்பொழுது நெருங்கி வந்து விட்டது. ஏசா 400 பேரோடு வருகிறார். ஐயோ என்ன செய்வது? நான் பெற்ற ஆவிக்குரிய இந்த புதிய அனுபவங்களுக்கு கிடைத்த பலன் இதானா என்றெல்லாம் யாக்கோபு திகைச்சு ஒன்றும் புரியாம கலங்கி இருப்பார். நம்ம வாழ்க்கையில் கூட அப்படித்தான் அநேக நேரங்களில் இதான் நடக்குதுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், தரிசனங்களை கண்டு சொப்பனங்களை கண்டிருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி, புதிய மனுஷன் என்று எனக்கு ஏன் இது நடக்கணும்? எனக்கு ஏன் இது வரணும்? நான் ஒரு ஆவிக்குரியவன், கர்த்தர் பயந்து நடக்கிறவன், ஜெபிக்கிறவன், எனக்கு ஏன் அது நடக்கணும் என்று கேட்குறான். கவனிக்கணுங்க, இதுதான் யாக்கோபோடு நடந்திருக்குது. இப்போ சூரியன் உதயமாயிற்று, பெனியேல் கடந்து வருகிறார். இப்போ நீங்க 33 அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்தார். ஏசா வருகிறான் என்பது கண்ணேறிட்டு பார்க்கிறான். சூரியன் உதயமாகிறது. அந்த சூரியன் உதிக்க உதிக்க வெளிச்சம் வர வர ஏசா வர்றது நல்லா தெரியுதுங்க. சும்மா வரல, 400 பேரோடு ஆரவாரத்தோடு வருகிறான். அவரோட ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள் என்று பலத்த சத்தத்தோடு வருகிறது. அப்புறம் ஈட்டி பட்டயம் மின்னுகிறது. இப்படி ஈட்டி பட்டயம் மிருகங்கள் குதிரைகள் என்று ஆக புழுதி பறக்க ஏசா 400 பேர் வருவது பார்த்தா எப்படி இருக்குங்க யாக்கோபுக்கு. புதிதாய் ஆண்டவரை முகமுமாய் சந்தித்தவனுக்கு இந்த காட்சி மிகப்பெரிய ஒருவேளை ஏமாற்றமாக கூட இருந்திருக்கலாங்க. கவனிக்கணுங்க, நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இப்படி நடக்கிறது. தூதனை சந்தித்தவன், தேவனை முகமுகமாய் கண்டவன், 32 அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தின் உச்சியில இருந்தவர், இப்போ 33 அதிகாரத்தில் பாதாளத்துக்கு வந்துட்டாருங்க, பள்ளத்தாக்கு வந்துட்டார். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாம் ஒன்று போல இருக்காதுங்க. எப்போவுமே ஆசீர்வாதத்தை உச்சியிலே இருக்க முடியாது. அநேக சந்தர்ப்பங்களில் ஆழமான பள்ளத்தாக்கு வர வேண்டியது இருக்கும். தேவன் அப்படித்தான் நமது வாழ்க்கையை அமைக்கிறார். கவனிங்கள், இப்படி வந்தது உண்மைதான், ஆனால் என்ன நடந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணுங்க.
நான் இதை யோசித்து பார்த்தேன் யாக்கோபு வாழ்க்கை குறித்து. அப்பொழுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே, ஜெபித்த உடனே, ஆண்டவரை விசுவாசித்து சார்ந்து கொண்ட உடனே இனி பிரச்சனையே இருக்காது நமக்கு என்றெல்லாம் நினைக்கிறோம். அப்படித்தான் அநேகர் கிறிஸ்துவத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு தெளிவாக நம்ம போதிக்கணுங்க. நீங்கள் இதை கேட்குறவங்க கூட தெளிவாக இருக்கு. நான் இவ்வளோ ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் பிரச்சனை கேட்கலாம். கவனிக்கு, பிரச்சனை வராமல் இருக்காது. ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்லலைங்க. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்களும் அதை ஜெயிப்பீர்கள். இப்போ பிரச்சனை வராமல் இருக்காதுங்க, வரும். அதை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசா வருகிறார். இனி ஏசா வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு வந்திருப்பார் இவர். ஏசா தொலைஞ்சான், நான் ஆவிக்குள்ள மாறிட்டேன், கர்த்தரை சந்தித்து விட்டேன், தூதரில் பார்த்துருக்கிறேன், தரிசனம் பெற்றவனா இருக்கிறேன், இனி ஏசா வரவே மாட்டான்னு நினைச்சா இப்போதான் ஏசா ஜாம்னு வர்றாங்க. ஆண்டவர் முகமுகமாக சந்தித்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட உடனே, புதிய மாற்றம் அடைந்த உடனே உலகம் எல்லாம் உடனே மாறிடும் இல்லைங்க. உலகம் எல்லாம் மாறிடும் இல்லை, அதே உலகம்தான், அதே மனிதர்கள் தான், அதே சூழ்நிலை தான், அதே ஏசாதான். அது இருக்கத்தாங்க செய்யும், அது வரத்தான் செய்யும். ஆனால் அவைகள் மத்தியிலே இப்பொழுது, முன்பு நாம் நமது நம்பிக்கையிலே வாழ்ந்தோம், இப்பொழுது ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது வருகின்ற ஏசா வந்த வழியே போய்விடுவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாங்க உண்மை. இதை நம்புங்க. உங்களுக்கு விரோதமாக ஏசா போன்ற மனிதர்கள் வரலாம், வராமல் இருக்காது. ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார். வரமாட்டான்னு சொல்லலையே. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவிடத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்றாரு. என்ன, சீசரா ஜெபிக்கும் பொழுது, இந்த உலகத்தை ரொம்ப பாடு, பிரச்சனை, போராட்டம் இருக்குது பிதாவே, ஆகவே தயவுசெய்து பிரச்சனைலாம் உங்களுக்கு வேண்டாம், இவங்களை அப்படியே எடுத்துக்கிடுங்க, என் கூடவே கொண்டு வந்து பரலோகத்தில் வச்சிருங்க அப்படி சொல்லுங்க. உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ள நான் விரும்பாமல் தீமையின்றி காக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அந்த உலகத்திலே இருந்தாலும் தீமை அணுகாமல் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். அப்படித்தான் ஜெபம் பண்றார் என்றால், அதே உலகம்தான், அதே மனிதர்கள் தான், அதே சூழ்நிலை எதிர்ப்புகள் தான், ஆகிலும் அவர்களை ஜெயிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுத்து நடத்துவார். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொல்றாருங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சார்லஸ் கோல்சன் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன், சார்லஸ் கோல்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மை அக்கினியில் இருந்து எடுத்து விடுவேன் என்று வாக்கு பண்ணவில்லை, மாறாக அக்கினியில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்றார். உண்மைதானே? கர்த்தர் நம்மை அக்கினியிலிருந்து எடுத்து விடுவேன் என்று வாக்கு பண்ணவில்லை, மாறாக அக்கினியில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உண்மையில் பற்றாது என்று ஏசாயா 43:2 சொல்லிருக்காரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, உங்களுக்கு அக்கினியே வராது, நீ அக்கினிக்கு போகவே மாட்டீங்க அப்படி சொல்லலைங்க. அக்கினிக்கு போவீங்க, நீங்கள் போவதற்கு முன்பு நான் அங்கே இருப்பேன் என்று. அவர்கள் போவதற்கு ஒன்றுமே இயேசு அங்கே உலாவினார், அக்கினியில் பாதுகாத்தார். பார்த்தீங்களா? ஆகவே உலகத்தில் அநேக பாடுகள் ஒவ்வொருத்தரும் உண்டு, ஆகிலும் பயப்படாதிருங்கள், ஜெயிக்கக்கூடிய பலனை கொடுப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சுய திருப்தியில் இருக்கிற மனிதனை சந்திப்பதற்காக ஆண்டவர் இப்பொழுது இந்த என்கவுண்டர் பண்ணுறாருங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது சுயநலம். முதல்ல பார்த்தோம்
சுய திருப்தி. ரெண்டாவது யாக்கோபின் வாழ்க்கையில் இந்த இடத்துல சுயநலம் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ 33:1-2 வாசிப்போம். 33:1-2. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி. சுயநலம். யாக்கோபு பதான் அராபில் 20 வருஷம் இருந்துட்டாரு. இப்போ பதான் அராபை விட்டு வெளியே வந்துட்டாரு. பதான் அராமை விட்டு வெளியே வந்தாலும் லாபான் வீட்டை விட்டு பதான் அராமை விட்டு வெளியே வந்து விட்டார். பதான் அராம் லாபான் வீடுங்கிறது உலகத்துக்கு அடையாளம். இப்படி பதான் அராமை விட்டு வெளியே வந்தாலும் அந்த பதான் அராம் இவர் உள்ள இருக்குது. இப்போ யாக்கோபுக்குள்ள அதாங்க பிரச்சனை. அதுக்கு தான் சுயநலம். லாபான் சுயநலம் உள்ளவன். அப்படியே அந்த 20 வருஷத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ அதே சுபாவம், அதே உலகம் இப்போது யாக்கோபுக்கு உள்ள இருக்குதுங்க. அந்த உலகத்தை வெளியே எடுப்பதற்கு இப்போ கர்த்தர் சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து சரீர பிரகாரமாக வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் இருதயத்தில் அந்த எகிப்து இருந்தது. ஆகவே தான் எப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதோ, நாங்கள் எகிப்துக்கு போவோம், எகிப்து போவோம்னு சொன்னான் பாரு. சரீர பிரகாரம் வெளியே வந்து விட்டாரே தவிர, ஆனால் எகிப்து இருதயத்தில் இருந்தது. ஒரு பக்தன் சொன்னாருங்க, இஸ்ரவேல் ஜனம் ஒரே நாளில் எகிப்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள், ஆனால் இருதயத்திலிருந்து எகிப்து எடுப்பதுக்கு ஆண்டவருக்கு 40 வருஷம் ஆச்சு வனாந்தத்தில் என்று சொன்னார். எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? லோத்துவை பாருங்க, சோதம் குமாரை விட்டு வெளியே வந்துட்டாருங்க, ஆனால் சோதம் குமார் இப்பொழுது அவருக்கு உள்ளே வந்து விட்டது. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் பரிதாபத்துக்கு காரணம் தான். இப்படி சுயநல ஒரு மனிதன் யாக்கோபு. அதான் நம்ம இங்கே பார்க்குறோங்க. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை 3 பகுதியை பிரிக்கிறாருங்க. அவர் ஒவ்வொரு பகுதியாக நிறுத்தார் வரிசையா. ஏன்னு கேட்டால், ஏசா வந்து ஒரு பகுதி அழித்து போட்டாலும் இன்னொரு பகுதி தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு திட்டம் போடுறாருங்க. அவர் தேவனை சந்தித்த, முகமுகமாக சந்தித்த, தூதசேனை சந்தித்த தேவ மனுஷனுக்கு அருமையான ஒரு திட்டம் கிடைத்தது அப்படி நம்ம நினைக்கிறோமா? அதாங்க இல்லை. அங்கே தான் அவருடைய சுயநலம் இருக்கிறது. அநேக நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சில இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் வருங்க. ஸ்தோத்திரம், கவனிக்கணுங்க. யாக்கோபு சில நேரம் இஷ்ட வேலையாக செயல்படுறாருங்க. ஜெபம் பண்ணுறதில், ஆண்டவர் நம்புறதில், எல்லாத்தையும். ஆனால் இன்னும் பல நேரம் அவர் யாக்கோபாகவே இருக்கிறாருங்க. அவர் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்குதே, அப்படிப்பட்ட அந்த மாம்சத்துக்குரியவராக இருக்கிறார். அதில் தான் இந்த சுயநலம் வெளிப்படுது பாருங்க. ஆண்டவர் சந்தித்தவர் தான், ஆனால் மாம்சத்துக்குரிய மனிதர். அதான் ஓசியா சொல்கிறார். இப்படி ஓசியா ரொம்ப அழகாக சொல்லுவார். ஓசியா நீங்கள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இதை குறித்து சொல்லுவார் பாருங்க. 12:3. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். பெயர் மாற்றம் செய்தாகிவிட்டது. யாக்கோபு இஸ்ரவேலை மாற்றிட்டாருங்க. பேர் மாறி போச்சுங்க, ஆள் மாறல. இடம் மாறிடுச்சு. 10ஆம் வராமல் வந்துட்டாருங்க, ஆனால் ஆள் மாறலைங்க. அநேக நேரங்களில் இப்படிலாம் நம்ம வாழ்க்கை நடக்குதுங்க. ஊர் மாறிடும், இடம் மாறிடும், பேர் மாறிடும், ஆனால் ஆள் மாற மாட்டோம். யாக்கோபு பேர் மாற்றினா, ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபுன்னு தான் கூப்பிடுவாருங்க. ஏன்னா இஸ்ரவேலை மாறல இன்னும். யோவான் 1ஆம் அதிகாரம் 42 வாசி பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு கேபான்னு மாற்றிடுறாருங்க. பேதுருவை சீமோனு கேபான்னு மாற்றிடுறாரு. ஆனால் திரும்ப திரும்ப ஆண்டவர் யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. ஏன்னா பேர் மாறிடுச்சு, இன்னும் அவர் மாறல. நம்ம வாழ்க்கை அநேக சந்தர்ப்பங்களில் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. யாக்கோபு பதான் அராமிலே எப்படி ஒரு சுயநலக்காரராக இருந்தாரோ, அதே போல தான் இங்கேயும் அந்த சுயநல திட்டங்கள் வெளிப்படுது பாரு. இப்போ அவர் எப்படி திட்டம் போடுறாரு பாருங்க. யாக்கோபின் சுயநல திட்டத்தை பாருங்க. அதான் இப்போ நம்ம 2ஆவது வருஷம் வாசித்தோம்.
தன்னுடைய மனைவி பிள்ளைகளை 3 பிரிக்கிறார். முதல்ல யார் நிறுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, 2 மறுமனையாட்டிகள், அதாவது லேயாளுக்கும் ராகேலுக்கும் பணிவிடைக்காரிகள், இவருக்கு மறுமனையாட்டிகளாக இருந்தாங்க. முதல்ல சில்பாலையும், சில்பால் யாருன்னு கேட்டிங்கன்னா லேயாளின் பணிவிடைக்காரி. லேயாள் விரும்பப்படாதவள் யாக்கோபுக்கு. அப்போ லேயாளுடைய பணிவிடைக்காரி அவளும் விரும்பப்படாது, அவளும் முதல்ல நிறுத்துறாருங்க. அப்புறம் அவருடைய பிள்ளைகளை நிறுத்துறாரு. நீங்கள் அது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமாசாமல் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுயநலன்னு தெரியும் நமக்கு. அப்போ சில்பாலை நிறுத்துறாரு. அதன் பிறகு அவருடைய பிள்ளைகள் காத், ஆசேர், இசக்கார், செபுலோன் நிறுத்துறாரு. இவங்கெல்லாம் லேயாளுடைய பணிவிடைக்காரி பிள்ளைகள், லேயாள் விரும்பப்படத்தகாத, முதல்ல நிறுத்துறார். போனால் போட்டோம் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேயாளுடைய பணிவிடைக்காரி நிறுத்தினது போல ராகேலுடைய பணிவிடைக்காரி நிறுத்துறாங்க. ரெண்டாவது அந்த வாசித்தா தெரியும் உங்களுக்கு. ராகேலுடைய பணிவிடைக்காரி பில்காலை நிறுத்துறார். பில்காலுடைய குமார்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தான், நப்தலி. முதல்ல சில்பால் பிள்ளைகள், ரெண்டாவது பில்காலுடைய பிள்ளைகள், மூணாவது பாருங்க லேயாளை நிறுத்துறாருங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், லேயாள் விரும்பப்படத்தகாதவள். ஆகவே லேயாளையும் அவருடைய குமாரர்கள் ரூபன், லேவி, சிமியோன், யூதா நிறுத்துறார். கடைசியிலே தான் ராகேலையும் அவன் பிள்ளைகள் யோசேப்பு, பென்யமீன் நிறுத்துறார். ஏன்னா ராகேல் யாக்கோபுக்கு பிரியமான மனைவி, அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அதிக பிரியமான பிள்ளைகள். ஆக அவர்கள் கடைசி வைக்கிறார். இப்படி தன் குடும்பத்திலேயே பாரபட்சத்தை காண்பித்த சுயநலவாதியாக யாக்கோபு வந்திருக்கிறார்கள். இந்த சுயநலங்கிறது, இந்த பாரபட்சங்கிறது இவரோடு வந்தது கிடையாதுங்க, அம்மா அப்பா இருந்து வந்தது. ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தாள். அப்போ ஈசாக்கு ஏசாவை நேசித்தாள். பார்த்தீங்களா, அங்கேயே ஆரம்பமாயிருச்சு அது. இந்த பாரபட்சம் குடும்பத்தில், குழந்தைகள் மத்தியில் இந்த பாரபட்சங்கிறது, சுயநலங்கிறது பெற்றோடுதல் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ வழி வழியாக வருது பாரு. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு பிறகு அவர்கள் குமாரர்கள் மத்தியில் அது காணப்படுகிறது. ஆகவே கேட்குறவங்க, உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஓர வஞ்சனம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது. அப்பா ஒரு பிள்ளையை நேசிக்கிறதும், அம்மா ஒரு பிள்ளையை நேசிக்கிறதும், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதும், அவர் பிரியமானவர்கள் என்ன பண்ணாலும், என்ன தப்பு பண்ணாலும் கண்டுகிறது இல்லை. பிரியம் இல்லாதவர்கள் சின்ன தப்பு பண்ணாலும் சரி பெரிய தண்டனை கொடுக்குது. இதுதான் குடும்பத்தில் நடக்குது. இது காலப்போக்கில் சகோதரர்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, பகையை உண்டு பண்ணி விடுகிறது. அதுதான் யாக்கோபின் வாழ்க்கை. இந்த சுயநலம் எத்தனை பெரிய ஆபத்து பாருங்க. இதை கேட்குற அருமையானவர்களே, பெற்றோர் கவனிக்கணுங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பாரபட்சம் காண்பிக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல நேசிக்கணும். அவள் செய்ய வேண்டிய கடமைகளை பாரபட்சம் இல்லாமல் செய்யணும். நம்ம ஆண்டவரே யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரபட்சம் இல்லாத தெய்வம், வேற்றுமையின் யாதொரு நிழலும் இல்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவருடைய பிள்ளைகள் அப்படித்தாங்க இருக்கணும். யாக்கோபு 1:17 தான் சொல்லுது. வாசிக்க பார்க்கலாம். 1:17. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பார்த்தீங்களா, அப்படி நமது குடும்பங்களிலே பாரபட்சம் காண்பிக்காம எல்லாரையும் நேசித்து செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். இன்னும் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை நாம் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. சுயநலம். இந்த யாக்கோபு ஏசாவை சந்திக்கும் பொழுது இன்னொரு திட்டம் வச்சிருக்கணும். என்ன? ஏசாவை சந்தித்து அவருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், தட்டி பறித்தது, ஏமாற்றியது, வஞ்சித்தது, இவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்க வேண்டும். ஒப்புரவாவதுக்கு பதில், மன்னிப்பு கேட்பதற்கு பதில் அவர் என்ன பண்றார் பாருங்க, கெஞ்சினான். ஏசாவிடத்தில் போய் நீங்கள் 33:10 வாசிங்க பார்க்கலாம். ஒப்புரவாக சொன்னா, அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு சகோதரனிடத்திலிருந்து ஒப்புரவாக கேட்டால், ஒப்புரவாவதை விட்டுட்டு கெஞ்சிறாருங்க. ஏன் சார் அப்படி கெஞ்சணும்? தேவ மனுஷன், தேவனை சந்தித்தவர், தேவ தூத சேனை சந்தித்தவர். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன்
ஒரு ஏசாவிடத்தில் கெஞ்சிறாருங்க. வாசிக்கலாமா? 33:10. அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. பாத்தீங்களா? கெஞ்சிறாருங்க. அநேக சந்தர்ப்பங்களில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் அறியாத மக்களிடத்துல, மற்ற இடத்துல சின்ன சின்ன ஆசைகளுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆவிக்குரிய தன்மை இழந்துட்டு நம்ம நடந்து கொள்கிற விதம் அப்படி தாங்க இருக்குது. ஆனால் ஏசாவை பாருங்க, நீங்க 9ஆம் வாசிங்க பார்க்கலாம். 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், உன்னுடையது உனக்கே இருக்கட்டும். ஏசாவை தாங்க இப்போ ஆவிக்குரிய மாதிரி இருக்கிறான். அநேக சந்தர்ப்பங்களில் உலகத்தார் தாங்க நமக்கு நல்ல பாடமாக இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் உலகத்தாருக்கு முன்னும் வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம். கவனிக்கணுங்க. ஏசாவை பாருங்க, என் சகோதரனே எனக்கு இருக்குது, உன்னுடையது உன்னுடைய இருக்கட்டும். அவனு பெருந்தன்மை பாரு. ஆனால் நம்ம ஆளு பாருங்க, கெஞ்சினா. கேட்குற கத்திரி பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எதிர்பார்க்கட்டும், ஆவிக்குரிய தன்மையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. உலகத்தார் மத்தியில் அந்த தன்மை இழக்காமல் எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களாகவே இருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை நடத்துவா. கர்த்தர் கைவிட மாட்டா. நல்ல வேளை ஆண்டவர் ஏசாவை சந்தித்திருந்தார், ஆகவே பேசியிருந்தார். ஆகவே ஏசா யாக்கோபோடு அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். அப்படிங்க பார்க்குறான். மனமாற்றம் அடைந்ததின் அடையாளம் இது. ஆண்டவர் ஏசாவை சந்தித்திருந்தார். ஆகவே ஏசா யாக்கோபோடு கூட அவன் ஒப்புரவாகி கழுத்தை கட்டி கொண்டு அழுது ஒப்புரவாகி வந்த வழியே திரும்பி போனான். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். ஆகவே உலகத்தார் மத்தியிலே நீங்கள் கர்த்தரி பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்டவர்களா, ஆவிக்கிற மக்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கிற தன்மை இழக்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இல்லை கையை வைச்சாமே பிரைஸ் தரோம். சில குறிப்பு கூட மனசில் வச்சுக்கிடுங்க. ஆதியாம் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனம். ஆதியாம் 26 6 முதல் 16 வசனம். இதெல்லாம் வைத்து பாருங்க. உலகத்தாருக்கு முன்பு நம்ம கவனமாக இருக்கின்றதுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் இது. இப்படி யாக்கோபு சுயநலமுள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவரை ஆண்டவர் சந்தித்தார். அப்போ நம்ம சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்கிறது. ரோமர் 15:3 வாசித்து பாருங்க. கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல் என்று எழுதினபடி உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அடுத்தவருக்காகவே வாழ்ந்தவர் இயேசு. சுயநலம் இல்லாதவர் இயேசு. தலை சாய்க்க இடமில்லை. ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குழிகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்ல அளவுக்கு தன்னை வெறுமையாக்கி வாழ்ந்தவர் இயேசு. ஒரு குறிப்பு சொல்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்க அவருடைய அங்கி முழுவதும் நெய்யப்பட்டிருந்தது, அதில் பாக்கெட்டே கிடையாது. அந்த அளவுக்கு உலகத்தில் வெறுமையாய் வாழ்ந்தவர் இயேசு. தமக்கென்று எந்த அற்புதத்தை செய்யாதவர் இயேசு. சுயநலம் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து அடுத்தவர்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இந்த அற்புத மூர்த்தி நமது ஆண்டவர் இயேசு என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நாள் போய் வாழும் பொழுது இயேசுவை போல் கிறிஸ்துவை போல வாழுங்க. சுயநலம் இல்லாமல் அடுத்தவருடைய ஆத்மா ரட்சிப்புக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தேவையுள்ள மக்களுக்காக, அப்படி அவர்களுக்காக இதையாக செய்ய வேண்டும் என்று அடுத்தவர்களுக்காக வாழ்வது தான் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம். நாம் அப்படி வாழணும்னுக்கு ஒரு நல்ல இடத்துங்க பார்க்குறோம். நம்ம இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தேசத்திலே சுவிசேஷம் பரவாது காரணமே கிறிஸ்தவர்களின் சுயநலம்தான். அடிக்கடி நான் சொல்லுவேன், நமக்கு பாதிப்பு வராதவர்களும் நம்ம நல்ல கிறிஸ்தவர்கள் தான். பாதிப்பு என்று சொல்லிவிட்டார், நமக்கே வம்பு என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொள்கிற கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார். காரணம் சுயநலம். கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசம் ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம் நாம் சுயநலத்தை விட்டு அகற்றி எதையாக கர்த்தருக்காக செய்யணும். அநேக மிஷினரிகள் தங்களையே தத்தம் செய்து இந்த தேசத்துக்கு வந்து இங்கேயே மரித்திருக்கிறார். அவர் திரும்பி போவதற்கு வாய்ப்பு இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் சுயநலமுள்ள மக்களாக இருந்திருந்தா வந்திருக்க மாட்டாங்களே. அன்னை தெரசாங்க வந்திருக்க முடியாது. ஏமி கார்மைக்கல் அம்மையாருங்க வந்திருக்க முடியாது. ஆக ராக்லாந்து துறை வந்திருக்க முடியாது இல்லைங்களா? மர்காசிஸ் துறை இங்கே வந்திருக்க முடியாத. கால்டுவெல் அவர்கள் வந்திருக்க முடியாது.
சார்ஜென்ட் துறை வந்திருக்க முடியாது, சுயநலமில்லாத எப்படி வந்திருப்பாங்க? ஆகவே இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் இந்த உலகத்தில். ஆகவே இந்த தேசத்தில் தேசத்துக்காக நம்ம அர்ப்பணிக்கணுங்க. சுயநலமுள்ள மக்களே அல்ல, தன்னல மற்றவர்களாய் கிறிஸ்துவின் நலம் விரும்பின மக்களாய் உலகத்தை வாழணும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இதை கேட்டு தேவ மக்கள் அப்படி செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதையாக செய்வங்க ஆண்டவருக்காக. சரி, மூன்றாவது, முதல்ல பார்த்தோம் சுய திருப்தி, இரண்டாவது சுய நலம், மூன்றாவது சுய பரிதாபம். சுய பரிதாபம் 33:3. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். ஏசா வருகிறார் என்று கேள்விப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை 3ஆக பிரித்து வைத்துவிட்டு அப்படி செயல்படும் பொழுது இவர் என்ன பண்றாரு பாருங்க. ஏசாவுக்கு முன்பாக 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினார். இது ஒரு பயங்கரமான ஒரு இடங்க. ஏசாவுக்கு முன்பாக 7 விசை அவன் குனிந்து 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 வணங்கினான். ஒரு பக்தன் சொல்றாருங்க, எப்படி ஒரு கம்பளி பூச்சி அப்படி குனிஞ்சு குனிஞ்சு போவோம் பார்த்தீங்களா, அதுபோல யாக்கோபும் ஏசாவுக்கு முன்பாக ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருந்தாருங்க அப்படின்றார். இது அவசியமா? இங்கு தாங்க இந்த சுய பரிதாபம் இருக்கிறது. இந்த செல்ஃப் பிட்டிங்கிறது இங்கே தான் இருக்குது. நமது வாழ்க்கையில் இந்த சுய பரிதாபம் ரொம்ப ஆபத்துங்க. அநேக நேரங்களிலே நாம் முன்னேறுவதற்கு தடை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை, விசுவாசிப்பதற்கு தடை, பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தடை இந்த சுய பரிதாபம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீடு பேக்ரவுண்டு ஒன்றும் இல்லைங்க, நான் என்ன பண்ண முடியுங்க, நான் படிக்கலைங்க, அது பண்ணல இது பண்ணலைங்க, ஒன்றுத்துக்கு உதவாதுங்க, நான்லாம் என்ன பண்ண போகிறேங்க, ஆக அவன் சரியில்லை இவன் சரியில்லை நானே சரியில்லை என்று சுய பரிதாபம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் முதல்ல அது நமக்கு தாங்க ஆபத்து. அதுதாங்க யாக்கோப் 7 விசை அவன் குனிந்து வணங்கினான். முற்காலங்களில் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது அவர்கள் இப்படி தலை வணங்கி வணக்கம் செலுத்தி மரியாதை செலுத்தி கனம் பண்ணுவது முறையாக இருந்தது. தலை வணங்கித்தான் அவர்கள் கனம் பண்ணுவார்கள், வந்தனம் பண்ணுவாங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முகமதியர்கள், சலாம் அப்படி. இந்த ஷாலோம் அப்படின்னு இந்த வேர்டில் வந்து தான் சலாமுங்க. ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம், சமாதானத்துக்கு அடையாளமாக தங்களுடைய கனத்தை தெரிவிக்கிறார்கள். தலையை சாய்த்து சில நேரங்களிலே அவர்கள் ஒரு கட்டி பிடித்து, சில நேரங்களில் சில இடங்களில் முத்தமிட்டு அப்படி செய்யலாமா தவிர இவர் 7 விசை தரை மட்டும் குனிந்து குனிந்து குனிந்து. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனை முகமாக சந்தித்த தேவனுடைய பிரபு என்று தேவனாலே பெயர் பெற்றவன் ஒரு தேவனுடைய பிரபு. இப்படி ஏசாவுக்கு முன்பாக 7 விசை தரையில் குனிந்து குனிந்து வணங்கலாமாங்க தேவனுடைய பிரபு என்றால் சுய பரிதாபம், சுய பரிதாபம். இன்னும் பாருங்க, நான் அப்படி சொல்றேன் பாருங்களேன், அவர் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்தில் உமது அடியான், யுவர் சர்வன்ட், உமது அடியான். 14வது வசனம் சொல்லுவாருங்க, என் ஆண்டவன். யார் ஆண்டவன் பாருங்க, ஏச ஆண்டவன் அவருக்கு. 33:8, 13:14 என் ஆண்டவனே. அப்புறம் சொல்றாரு பாருங்க, தேவதூத முகம் போல இருக்கிறது. இப்படி எவ்வளவாய் தன்னை கனவீனப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கனவீனப்படுத்திக் கொள்கிறார் யாக்கோபு. அதுதாங்க செல்ஃப் பிட்டி, அதுதான் சுய பரிதாபம். ஆனால் ஏசா என்ன சொல்றான் பாருங்களேன், நீங்க 33:9 பாருங்களேன், நமக்கெல்லாம் ஒரு நல்ல திருஷ்டாந்தங்க. வாசிங்க பார்க்கலாம். 33:9. அதற்கு ஏசா, என் சகோதரனே, என் சகோதரனே, போதுமானது உண்டு. பாத்தீங்களா, நாமது அடியான், நீர் ஆண்டவன், முகத்தை பார்க்கறது முகத்தை பார்க்கறது போல் இருக்கிறது, இப்படிலாம் பேசுறாரு. ஆனா ஏசா சொல்றாரு பாருங்க, சகோதரனே. உலகத்தார் நமக்கு நல்ல திருஷ்டாந்தம் சொன்ன பார்த்தீங்களா, அதுதாங்க இது. என்ன மாதிரி ஞானமா பேசுறான் பாருங்க, என் சகோதரனே, மை பிரதர். சில அநேக விஷயங்கள் நம்ம உலகத்தார்த்தை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது.
தேவ பிள்ளைகள். ஆகவே இந்த சுய பரிதாபம் நம்மை நாமே கனவீனப்படுத்தி கொள்ளும். நமது மென்டலி அடுத்தது உலகத்தார் மத்தியில் கனவீனப்படுத்தி கொள்ள ஒன்று இந்த சுய பரிதாபம். ஆகவே இதில் கவனமாக இருக்கணுங்க. நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த அளவுக்கு சுய பரிதாபம் கொள்ளணுமா? அவர் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தாங்க இதெல்லாம். உலகத்தாருக்கு முன்பு நம்ம எப்படி வாழணும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு நல்ல திருஷ்டம் யாக்கோபின் வாழ்க்கை. சரிங்க, தேவன் யாக்கோபை எந்த ஸ்தானத்தில் வச்சாருங்க? கொஞ்சம் வாசிக்கலாமா? சில வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு 27 ஆதியாகமம் 29 என்ன சொல்றாரு பாருங்களேன். 27 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு இனி எஜமானா இருப்பாய். உன் சகோதரனுக்கு நீ எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை உன் சகோதரனுக்கு எஜமான, ஏசாவுக்கு எஜமானாகத்தாங்க யாக்கோபு கர்த்தர் வைக்கிறாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட எஜமா இப்போ ஏசாவை எஜமான் சொல்றாங்க. என்ன ஒரு வினோதம் பாருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, 25 23 ஆதியாகமம் 25 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்று ஆண்டவர் அவர் திட்டங்க. கர்ப்பத்தில் இருக்கும்போது சொல்லப்பட்ட திட்டம் ஏசா யாக்கோபைத்தான் சேவிக்கணும். ஆனா இங்க பாருங்க, முதுதாசன் என் ஆண்டவனே முகத்தை பார்க்கறது தூதன் முகத்தை போல பார்க்குற மாதிரி இருக்குது என்றெல்லாம் அப்படியே உல்டாவா பேசுறாரு அவர். பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட பாருங்க. நீங்கள் 28 அதிகாரம் 13 14 15 வாசி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் அப்போ கைவிட்டுருவாரா? எப்படி? எதுக்கு இவ்வளோ இந்த சுய பரிதாபம் கொள்ளணுங்க? கைவிட மாட்டேன்னு சொன்னவர் ஏசா வந்து இவனை கொன்று போடுவதற்கு இடம் தருவாரா? ஒரு நாள் தர மாட்டார். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து அந்த இடத்துல ஆவிக்கிறோன்னு இருக்கணுங்க. என்ன சொல்லியிருக்க உண்மையிலே ஏசாவை பார்த்த உடனே தேவத்தோட முகத்தை போல சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. நான் தேவனை சந்தித்தேன், தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். ஆக மக்னாயிம் என்று சொல்லப்பட்டு தூத சேனையை நான் சந்தித்தேன் என்று ஏசாவுக்கு முன்பாக தன் ஆவிக்குரியவர் என்றும் ஆகத்தான் தேவனை முகமாக சந்தித்தவர் என்றும் தூதனை சந்தித்தவர் என்று சொல்லக்கூடிய யாக்கோபு இப்போ சொல்றாருங்க, முகத்தை பார்க்கறது தூத முகத்தை போல பார்க்கறது போல் இருக்கிறது. பார்த்தீங்களா? உலகத்தாருக்கு முன்பு நம்ம நடக்கை, வார்த்தை, செயல்களிலே சாட்சியா இருக்கணுங்க. கர்த்தர் நமக்கு செய்ததை சொல்லணும். அந்த இடத்துல ஏசாவ இடத்துல கர்த்தர் செய்ததை சொல்லி இருக்கணும். நான் இப்படி 16 போனேன், ஆண்டவனை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதம் திரும்ப வர பண்ணியிருக்கிறார். இப்படி ஆடு மாடு மிருகஜீவன்கள் பெருத்த ஒரு ஐஸ்வர்யம் கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் நடத்தினார் என்று கர்த்தரை குறித்து ஏசாவிடத்தில் சொல்லுவதற்கு பதில் ஏசாவை உயர்த்துறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் எதை சந்தித்தாலும் யாருக்கும் என்ன பேசினாலும் ஆண்டவர் குறித்து பேசுங்கள். ஆண்டவர் உயர்த்தினது குறித்து சொல்லுங்க, அவர் வைத்திருக்க ஸ்தானத்தை குறித்து சொல்லுங்க. அந்த ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாய் நீங்கள் சாட்சியாக இருங்க. சாட்சியாக அநேகருக்கு அறிவிக்கணும். அதை விட்டுட்டு உலகத்தாரை உயர்த்தி மனுஷரை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போகக்கூடாது என்பதற்கு யாக்கோபு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு திருஷ்டாந்தம். தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் பெறப்பட்டவர், தேவனை முகமுகமாக சந்தித்தவர், தூத சேனை சந்தித்தவர். இந்த ஏசா கொண்டு போட கர்த்தர் விட்டுடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். காரணம் சுய பரிதாபம். நான் இன்னும் கூட சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு 31 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதான் அராமிலிருந்து வந்துட்டாரு, ஆனால் லாபான் துரைத்து கொண்டு வருகிறான். துரைத்து கொண்டு வந்த லாபானை கர்த்தர் சந்தித்தார். சந்தித்து, லாபானே, நன்மையை அன்றி தீமையை யாக்கோபிடத்தில் பேசக்கூடாது, ஜாக்கிரதை எச்சரிக்கிறார். நீங்க வாசிக்கலாமா? 31:24 வாசிங்களேன். 31:24.
அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கிறாருங்க. என்ன நடக்குது? வந்தவன் தீமை பேசல, நன்மை பேசி உடன்படிக்கை செய்து வந்த வழியே திரும்பி போய்விட்டான். கடைசி வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா லாபான் வந்த வழியே போயிட்டான். இப்போ யோசிங்க, அப்படி லாபான் இடத்தில் ஆண்டவர் பேசி அவனை வந்த வழியே திரும்பி போக பண்ணின ஆண்டவர் ஏசாவை திரும்பி போக பண்ண மாட்டாரா? இன்று யாக்கோபு விசுவாசிக்க வேண்டாமா? லாபான் இடத்துல செயல்பட்ட தேவன் ஏசாவிடத்தை செயல்பட மாட்டாரா? நிச்சயமாய் செயல்படுவார். அதை யாக்கோபு விசுவாசித்திருந்தா இந்த சுய பரிதாபத்துக்கு இடம் கிடையாதுங்க. ஆனால் அவரோ இந்த சூழ்நிலை இதெல்லாம் ஒரு நேரம் விசுவாசி, இன்னொரு நேரம் அவிசுவாசித்து போயிடுறாருங்க. பலகீனப்பட்டு பயந்து இப்படி ஏசாவிடத்தில் தன்னை 7 விசை தரைமட்டு குனிந்து தன்னை கனவீனப்படுத்தி கொண்டார். ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் இப்படி பற்றுதலும் நம்பிக்கையும் இருந்தால் ஒரு நாள் நாம் நம்மை கனவீனப்படுத்தி கொள்ள மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். சோத்திரம், உலகத்தாருக்கு முன்பு நம்மை அற்பமாக்கி கொள்ள மாட்டோம். இதெல்லாம் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் மிக முக்கியமானதுங்க. நாம் மறக்கக்கூடாத சில சத்தியங்கள். ஆகவே உலகத்தார் மத்தியில் ஆவிக்குள் என்பதை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சாட்சியாக இருங்கள். உலகத்தாருக்கு சாட்சியாக இருக்கணும், உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும், உபோமைக்கு உப்பாக இருக்க வேண்டும். மலைமேலுக்கு ஒரு பட்டணம் போல் நம்ம இருக்கணுங்க. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, சோத்திரம். இப்படி நடந்தாலும் சுய திருப்தி, சுயநலம், சுய பரிதாபம் என்கிற இதெல்லாம் இருந்தாலும் இப்போ ஏசா வந்த வழியே திரும்பி போய்விட்டான். அருமையான ஒரு வசனம் இருக்குங்க, அதை வாசி ஜெபிக்கலாம். 33:16. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்க போனான். ஏசா திரும்பி வந்த வழியே போய்விட்டான். அற்புதமான ஒரு பகுதிங்க. என் தகப்பனுக்கு துக்கிக்க நாட்கள் வரும், அப்பொழுது எழும்பி கொலை செய்வேன் என்று சொன்ன ஜென்ம விரோதியாக கருதின ஏசா வந்தது உண்மைதான், ஆனால் வந்த வழியே திரும்பி போய்விட்டான். ஆண்டவர் செய்த அற்புதமான காரியம். ஏசாவோடு கர்த்தர் பேசினார், அவன் மனதை கர்த்தர் மாற்றினார். அவன் தீமை செய்யாமல் திரும்பி போனான். இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, உங்களை அழிக்க நினைக்கலாம், எதிர்க்கலாம், உங்களை ஒழிப்பதே அவருடைய நோக்கமாக கூட சிலர் இருக்கிறார். வேலை ஸ்தலங்களிலே, வீடுகளிலே அல்லது படிக்கிற இடங்களிலே. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருங்கள், கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டிருங்கள். சோத்திரம். நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அது யாராக இருந்தாலும் வந்தவர்கள் வந்த வழியாய் போவார்கள், மட்டுமல்ல உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்ருவும் அவனோடு சமாதானமாகி போவான் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சமாதானமாகி போவார்கள், வந்த வழியே போவார்கள். உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த வெற்றி யாக்கோபின் வெற்றி அல்ல, தேவனுடைய வெற்றி. தேவனே வெற்றி எடுத்தார் யாக்கோபுக்காக. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், மனிதர்கள் எதிர்த்து நிற்கலாம், போராட்டமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்காக கர்த்தர் வெற்றி எடுப்பார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் வெற்றி பெறுவார். ஆண்டவர் வெற்றி உங்கள் வெற்றியாய் மாறும், உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதன் பிறகு பக்தன் யாக்கோபு அவன் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஏல் எல்லோகே இஸ்ரவேல் சொன்ன தேவன், தேவனே இஸ்ரவேலின் தேவன் என்று பெயர் வைக்கிறான். இதுக்கு முன்பு ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் சொல்றாரு, இப்போதான் சொல்றாரு இஸ்ரவேலின் தேவன், என்னுடைய தேவன் என்று யாக்கோபு ஆண்டவரோடு ஆழமான உறவை வைத்து கொண்டார். வளர ஆரம்பித்தாருங்க. அவர் சந்ததியிலிருந்து தான் யூதா கோத்திரம், யூதா கோத்திரம் இயேசு உலகத்துக்கு வந்தார் என்றால் இந்த சந்திப்பு எவ்வளோ முக்கியம் பாருங்க. யாக்கோபின் வாழ்க்கையில் அப்படி புதிய ஒரு நாள் ஆரம்பமாயிற்று, புதிய ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும், இருள் விலகும், பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இது கேட்ட பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராயிருந்து வெற்றி எடுத்து அவர்களை ஆதரித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கிருபை பெருகட்டும். நாங்கள் தொடர்ந்து ஆவிக்கிற மக்களாகவே இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.
God bless you.